நீங்கள் இதுவரை கேட்டிராத இதயத்தை அதிர வைக்கும் ஒரு அதிசயமான கிராமத்தை இன்று கேட்கப் போகிறீர்கள். குழந்தை வயதில் ஹஜ்ரத் அவுஸ் ஏ ஆஜம் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மதுல்லாஹ் அலைஹி மண்ணால் சிறிய சிறிய பொம்மைகளை உருவாக்குவார். காலை நேரம் வந்ததும் அந்த மண் பொம்மைகளிடம் அன்புடன் வணங்கி அவர் சொல்வார், குன் பில்லா, அல்லாஹ்வின் ஆணையால் எழுங்கள். அல்லாஹ் தாலாவின் ஹுக்மால் அந்த மண் பொம்மைகள் உயிர் பெற்று எழுந்துவிடும். அவர்களுடன் விளையாடும், பேசும். மாலை வந்ததும் அவர் சொல்வார், திரும்பிச் செல்லுங்கள், உடனே அவை மீண்டும் மண்ணாக மாறிவிடும். இந்த கிராமத் பல நாட்கள் நடந்தது. அதே நாட்களில் ஒரு கிராமத்தில் ஒரு சிறு குழந்தை வஃபாத்தானது. அதன் பெற்றோர் துக்கத்தில் மூழ்கினர். ஆனால் ஒரு நம்பிக்கை, மண் பொம்மைகள் உயிர் பெறுகிறதென்றால் எங்கள் குழந்தையும் எழுந்து விடுமா? இரவின் அமைதியில் அவர்கள் தங்கள் குழந்தையை ரகசியமாக மண் பொம்மைகளுக்கு இடையில் படுக்க வைத்தார்கள். காலை ஆசிய ஆஜம் வந்தார். எப்போதும் போல் அவர் சொன்னார், குன் பில்லா. அனைத்து மண் பொம்மைகளும் எழுந்தன. ஆனால் அந்த குழந்தை மட்டும் அசையவில்லை. அவுஸ் ஏ ஆஜம் புன்னகையுடன் சொன்னார், நீ என் உருவாக்கம் அல்ல, நீ அல்லாஹ்வின் படைப்பு. ஆனால் நான் உனக்கும் சொல்கிறேன், குன் பில்லா. அந்த வார்த்தை முடிந்ததும் அல்லாஹ்வின் ஹுக்மால் அந்த குழந்தை உயிர் பெற்றது. தூரத்தில் நின்ற அதன் பெற்றோர் மகிழ்ச்சியில் அழுதனர். தங்கள் குழந்தையை தூக்கி கொண்டு வீட்டுக்கு சென்றார்கள். இந்த செய்தி ஆஸ் ஏ ஆஜம் அவர்களின் தந்தைக்கு தெரிந்ததும் அவர் கோபமடைந்தார். கையில் கம்புடன் அவரை துரத்தினார். ஓடிக்கொண்டே ஆஸ் ஏ ஆஜம் கபரஸ்தானை அடைந்தார். சிரித்துக் கொண்டே அவர் கூப்பிட்டார், ஓ கபரில் உள்ளவர்களே, ஓடிவிடுங்கள். இல்லையெனில் என் அப்பா உங்களையும் அடிப்பார். அவ்வளவுதான். அல்லாஹ்வின் ஹுக்மால் கபர்கள் பிளந்தன. இறந்தவர்கள் கஃன் தலையில் வைத்து வெளியே வந்தார்கள். சில நேரம் கழித்து தந்தையின் குரல், அப்துல் காதிர், நிறுத்து. அவர் நின்றார். இறந்தவர்களிடம் சொன்னார், உங்கள் கபர்களுக்கு திரும்பிச் செல்லுங்கள். உடனே அனைவரும் திரும்பிச் சென்றார்கள். அவர் மரியாதையுடன் சொன்னார், அப்பா ஜான், நல்லது நீங்கள் நிறுத்தினீர்கள். இல்லையெனில் இவர்கள் கியாமத் நாள் வரை கஃன் தலையில் வைத்து நடந்து கொண்டே இருப்பார்கள். இந்த சம்பவம் என்ன சொல்லுகிறது என்றால், அல்லாஹ் தாலா தன் நேசமான நல்லடியார்களுக்கு மனித அறிவிற்கு அப்பாற்பட்ட கிராமத்துகளை அருள்கிறான். நீங்களும் ஆசிய ஆஜம் அவர்களின் ஆசிகென்றால் இதயத்திலிருந்து சுப்ஹானல்லாஹ் என்று எழுதுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.